வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான். அதுவும் இது இப்போ சீசன் கிடைக்கும் போதும் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த அல்வா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நல்லா ஒரு கிளிமூக்கு மாங்காயை எடுத்துக்கோங்க, புளிப்பில்லாத மாங்காயை எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோலெல்லாம் சீச்சிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கோங்க. இது நல்லா இருக்கும், உங்களுக்கு ப்ரெட்டு கூட தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். வெறும் வாயிலே பிள்ளைங்களுக்கு நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சீசன் கிடைக்கும் போது தான் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். நல்ல முந்திரி பருப்பு பொரிஞ்ச உடனே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு அதே நெய்யிலேயே இந்த மாங்காயை போட்டு நல்லா ஒரு 2 வதக்கிடுங்க. இது நம்ம டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லாம் பிள்ளைங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நார் உள்ள மாங்காய், புளிப்பு இருக்கிற மாங்காயை எக்காரணம் கொண்டு வாங்கிடாதீங்க. கிளிமூக்கு மாங்காய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் நாரும் இருக்காது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மாங்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால் தண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வேகட்டும். இடையில ஒரு தடவை பாருங்கள், நல்லா வெந்துருச்சுன்னா லேசாக வேகாத மாங்காய் 1, 2 இருந்துச்சுன்னா அதை நல்லா மசிச்சு கொடுத்துருங்க. மசிச்சு கொடுத்துட்டு இதுக்கு கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன், போட்டுக்கோங்க. தேவைக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா கலராக இருந்தால் தானே உங்களுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் சாப்பிடவும் செய்வாங்க. இதுலேயே ஒரு 2 ஏலக்காயை லேசாக பிச்சு போட்டுருங்க. அந்த ஏலக்காயினுடைய வாசனை அந்த மாங்காயெல்லாம் அப்படியே இறங்கட்டும். இதை நல்லா வேகட்டும். நல்லா 1-2 மாங்காய் மசிஞ்சிருக்க மாங்காயும் நல்லா மசிஞ்சிரும். மசிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது புளிக்காத மாங்காய்னால நான் 200 கிராம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் புளிப்பு மாங்காய் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் தித்திப்பு வேணும், அதனால் கொஞ்சம் சர்க்கரை கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. இதே நீங்கள் வாயில் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாயில் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு புளிப்புள்ள உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு 200 கிராம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மாங்காய் வந்து புளிப்புள்ள நல்லா இருந்துச்சு, அதனால தான். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதாவை கரைச்சி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மாவு போதும், நிறையா போட வேணாம். அந்த பைண்டிங்காக தான் போட்டு அதையும் போட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா சர்க்கரையோடு சேர்ந்து அதுவும் சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்தோன்னா அல்வா பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. நல்லா அல்வா பதம் வந்த உடனே முந்திரி வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, முந்திரி பருப்பு, அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியாக ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டிங்கன்னா அருமையான மாங்காய் அல்வா தயாராகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆற உங்களுக்கு நல்லா கொஞ்சம் இறுக்கமாக வந்துடும். நல்லா 1 வாரம் 10 நாளைக்கு கூட பிள்ளைகளுக்கு வச்சு கொடுக்கலாம். இது ஜாம் கணக்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.